தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்து இன்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றிருக்கிறார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், செங்கோட்டையன் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பின் முதல் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு இருந்தார். அதில் முதல் கோப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணைக்கோப்பில் கையெழுத்திட்டார். இரண்டாவதாக பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குவதற்கான ஆணைக்கோப்பில் கையெழுத்திட்டிருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். மூன்றாவதாக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகர மற்றும் மாவட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவது குறித்தான ஆணைக்கோப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கையெழுத்திட்டிருக்காரு.